6 மாவட்டங்களில் பேருந்து சேவை குறைக்கப்படுவதாக விழுப்புரம் கோட்ட மேலாண்மை இயக்குநர் சுற்றறிக்கை விடுத்துள்ளார். 6 மாவட்டங்களில் நாளை முதல் பேருந்து சேவை குறைக்கப்படுவதாக அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன் வணக்கம். எதற்காக நாளை முதல் 6 மாவட்டங்களில் பேருந்து சேவையை குறைக்கிறாங்க? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தின் பொது சேவையை மனதில் கொண்டு இயக்கப்படும் அரசு போக்குவரத்து தொடர்ந்து இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது வரவுக்கு அதிகமாக செலவுகள் செய்யப்படுகிறது. இதனை கோரி பல்வேறு தொழிற்சங்கங்கள் வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றன. இருந்த போதிலும் இந்த இழப்பு என்பது பொது சேவை என்பதால் இழப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிதாக பொறுப்பேற்ற அரசு, குறிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துவதற்கு வருவாய் அதிகரிக்கும் வகையில் விளம்பர ரீதியான சரக்கு போக்குவரத்து ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார். ஆனால் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விழுப்புரம் கோட்டத்தின் மேலாளர் ஸ்ரீதரன் தான் பதவியேற்ற உடனேயாக பஸ்களின் இயக்கத்தை குறைக்கும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டியுள்ளார். குறிப்பாக விழுப்புரம் கோட்டத்துக்குட்பட்ட விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் என 6 மாவட்டங்களில் மொத்தம் 136 பஸ்களின் சேவை நிறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பஸ்கள் இயக்கக்கூடிய 598 வழித்தடங்கள் குறைப்பு செய்யப்படுகிறது. இந்த நடவடிக்கையானது குறிப்பாக பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாக உள்ள, கூட்டம் குறைவாக உள்ள செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருவாயை அதிகரிப்பதுடன் போக்குவரத்துக்கு பஸ்களை இயக்க தேவையான டீசல் செலவு குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 மாவட்டங்களில் இந்த இயக்கமானது விழா காலங்கள் தவிர, குறிப்பாக பண்டிகை காலங்கள் தவிர மற்ற நாட்களில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் காரணமாக பொதுவாக தனியார் போக்குவரத்து பஸ்கள் இயங்காத வழித்தடங்களில் இந்த குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தனியார் பஸ், அரசு பஸ்களை மட்டுமே பயணிக்கும் பயணிகள் தனியார் பஸ்களை நாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பஸ்கள் இயக்கம் குறைப்பால் ஒரே பஸ்களில் அதிக அளவில் பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த பஸ்களின் இயக்கம் குறைப்பு காரணமாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான பணிகளும் குறைக்கப்படும். இதனால் ஓட்டுநர் நடத்துனர்களும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. முதல் கட்டமாக விழுப்புரம் கோட்டத்தில் இந்த குறைப்பு நடவடிக்கை மற்ற கோட்டங்களிலும், குறிப்பாக சேலம், கோவை, சென்னை மாநகரம், நெல்லை, மதுரை உள்ளிட்ட கும்பகோணம் உள்ளிட்ட கோட்டங்களிலும் அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த குறைப்பு நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள் மட்டுமின்றி போக்குவரத்து தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த நடவடிக்கையை அரசு, பொதுத்துறை நிறுவனமான பொதுமக்கள் சேவையை மனதில் கொண்டு இயக்கப்படும் போக்குவரத்து கழகங்களில் பஸ்கள் இயக்கும் குறைப்பை நடவடிக்கையை அதிகாரிகள் கைவிட வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராகப்பிரியா. கண்ணன், இப்போ நாளையில இருந்து கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள்ல பேருந்து சேவையை குறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது மக்கள் மத்தியில என்ன ஒரு பேசு பொருளா இருக்கு? அது மட்டும் இல்ல, இப்போ திங்கள், செவ்வாய், புதன் மாதிரியான நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பீக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமான பகுதிகளுக்கு செல்வதற்கே, இப்போ பள்ளிகளுக்காகவோ அலுவலகங்களுக்காகவோ செல்வதற்கே இந்த பேருந்து அப்படின்றது ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி பேருந்துகளை நாங்க குறைக்க போறோம்ன்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இதை எப்படி சமன் செய்யறதுக்கு வேறு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? பொதுவாக கிளை மேலாளர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி வழித்தடங்களில் பஸ் ஸ்டாண்டுகளில் பொதுமக்களின் நடமாட்டம் எங்கு அதிகம் உள்ளதோ அங்கு மட்டும் பஸ்களை இயக்க வேண்டும். இது கிராமப்புறங்களுக்கோ அல்லது தனியார் பஸ்கள் இயங்காத வழித்தடங்களில் இயக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் ஒரு முறையில் சிக்கனம் என்று தெரிவித்தாலும் அதே நேரத்தில் டீசல் செலவு மற்றும் உதிரிபாக செலவை குறைக்க வேண்டும் என்று நடவடிக்கை மேற்கொண்டாலும் இது பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் பணிக்கு செல்வோர், கூலி தொழிலாளிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவோர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கின்றனர். மேலும் வருவாயை மட்டும் நோக்கமாக கொண்டு போக்குவரத்து கழகங்கள் இயங்கக்கூடாது, மக்களின் சேவையை அடிப்படையாக கொண்டு கிராமப்புறங்களுக்கும் மலை கிராமங்களுக்கும் இயக்கப்படும் பஸ்களை வருவாயை எதிர்பார்க்க கூடாது. அரசும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, அரசியல் கட்சியினரும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றனர். பொது போக்குவரத்து சேவை என்பது பொதுமக்களின் நலனை மட்டுமே அக்கறையாக கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கையை
அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை பெயர் வாங்க வேண்டும், போக்குவரத்துறை அமைச்சரின் நல்ல பெயர் வாங்க வேண்டும், அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வருவாய் ஈட்ட வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செல்லும் அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும், வியாபாரிகள் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும், நடுத்தர மக்கள் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும், வேலைக்கு செல்வோர் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்கள் வழக்கமான இயக்கப்படும் வழித்தடங்களை இயக்க வேண்டும், எந்த காரணம் கொண்டும் குறைக்கக்கூடாது என பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக. பிரியா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.